Hello, welcome to Ubisoft Technology Private Limited. இப்போ இந்த செஷன்ல நீங்க பார்க்க போறது பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் ஆட்டோமேஷன் கிளவுட் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருடைய டெமோ. அந்த சாஃப்ட்வேர்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பத்தியான ஃபுல் டீடைல்ஸ், ஏன் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது, ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி க்ரோத் இருக்க போகுது, ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் ஜஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா. அண்ட் மோர் ஓவர் அந்த பேக்ஸில் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த பேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செஷனில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய யூபிசாஃப்ட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிட்டோடைய இந்த ப்ராடக்டுடைய டெமோ. இட்ஸ் வீடியோ டெமோ. ஆல்ரெடி நிறைய பேருக்கு லைவ் டெமோ நாங்கள் வந்து அக்கௌண்ட்டாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம், டெமோ அக்கௌண்ட்டாகவே கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் நிறைய பேர் அதில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் எப்படிலாம் யூஸ் ஆகுது, அந்த ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, ஸோ எதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம வந்து ஒரு எங்களுடைய சேல்ஸ் பர்சன் வந்து எங்ககிட்ட சொன்னாலும் ஸ்டில் அதில் கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஸோ ஒரு வீடியோவை நம்ம வந்து இப்போ இதை கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes இந்த வீடியோ இருக்கும். ஸோ என்டையர் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். டேஷ்போர்டு அப்படின்னா ஓவரால் அக்கௌண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கிறோமோ அதை பற்றியான என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து இந்த டேஷ்போர்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்ஸ் எவ்வளோ பேருக்கு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் உங்களுக்கு உள்ள வந்திருக்கிறாங்க, அது டேட் வைஸ். இப்போ May 1 June 1 வரைக்கும் ஒரு என்ன டேட் வைஸ் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டை வந்து இங்கே நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எவ்வளோ வாட்ஸ்அப் ஆக்டிவாக இருக்கு, ஆட்டோமேஷன்ஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு, வாட்ஸ்அப்ல இருந்து சிங்கிள் வாட்ஸ்அப் நம்ம எவ்வளோ பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப் அஃபிஷியல் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் உடைய ப்ராடக்ட், அது வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பர் மந்த் வந்து நம்மளுக்கு 1000 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக் வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க ஃபேஸ்புக் உடைய ப்ராடக்ட் அப்படின்றதுனால. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு, அதில் வந்து நம்ம எவ்வளோ ஆட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அந்த ஆட்ஸ் மூலியமா எவ்வளோ நமக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த டேஷ்போர்டு நம்மளால பார்க்க முடியும். ஆஸ் வெல் அஸ் லீடர் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ லீடர் போர்டுனா எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அவங்க வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. வெபினார் நம்ம எதனா வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம், அது எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் சேர்ந்துருக்கு, எவ்வளோ பிச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பார்க்க முடியும். இமெயில்ஸ் எதனா நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இமெயில்ஸ் ஆட்டோமேஷன் ஸ்டாட்ஸ் வந்து டெஃபினெட்லி இது வருது. இது ரெண்டுமே வந்து கம்மிங் சூன் ஆன் ப்ராசஸ்ல இருக்கு, பீட்டா வெர்ஷன் இருக்கு. விரைவில் எல்லாருக்கும் வந்து அதையும் வந்துடும். LMS அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதில் நிறைய கோர்சஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ். கேலண்டர் புக்கிங், ஸோ கேலண்டர் மூலியமா ஒன்று வந்து புக் ஆயிருக்கு, ஸோ அது கேன்சல் ஆயிருக்கு, ஷோ அப் ஆயிருக்கு, நோ ஷோ அப், இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்மளால வந்து இந்த டேஷ்போர்டு மூலியமா என்டையர் நம்ம பண்ணக்கூடிய அந்த பிசினஸோடைய எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து நம்ம இந்த டேஷ்போர்டு நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஒன் பை ஒன் நம்ம இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் லைக் லீட் ஜென்ரேஷன், நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு தெரியும் பேக்ஸ் உடைய ப்ராடக்ட் நாலேஜ். அதில் லீட் ஜென்ரேஷன்னா என்ன, லீட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, லீட் ஆட்டோமேஷன்னா என்ன, ஆப்ரேஷன்ஸ் அப்படி அதில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் உடைய இன்பாக்ஸ், அண்ட் கேலண்டர், ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கேலண்டர், ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்றது, சேல்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது, கொட்டேஷன்ஸ் எல்லாம் பண்றது, கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய LMSன்னு சொல்லுவோம். ஸோ கம்யூனிட்டிஸ் செட்டிங்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாடியூல்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு மாடியூல்லையும் நிறைய சப் மாடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் நீங்க இங்க பார்க்க முடியும் யூபிசாஃப்ட் செல்லர் அப்படின்றதா நம்ம இந்த அக்கௌண்ட்டுடைய நேம். ஸோ அதனுடைய ப்ரொஃபைல், பில்லிங், லாகின் ஆக்டிவிட்டிஸ், எப்போ லாகின் ஆச்சு, எப்போ லாக் அவுட் ஆகுது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு கிடைச்சிடும். அண்ட்
கமிங் டு த லெஃப்ட் சைடில் இது என்னுடைய லோகோ. ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனி லோகோவும் அங்கே வச்சுக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளான். அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த லோகோ. அண்ட் டேஷ்போர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, மாடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ லீட் ஜென்ரேஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, லீட் ஜென்ரேஷன் நம்மளுடைய ஷாப் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் ஷாப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷாப் வந்து நீங்க உங்களுடைய ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இது நீங்க ஷேர் பண்ணும்போது, ஸோ அவங்க நம்ம ஷாப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது டேட்டா வந்து எடுத்துக்க முடியும். அது அவங்க வேணும் வேணான்றத அங்கேயே வந்து அவங்க பேசுவாங்க. லைக் இப்போ நீங்க பாத்துக்கலாம், ஒரு வெப்சைட்ல போய் நம்ம பண்றோம் இல்லையா, அமேசான்ல போய் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஷாப்ஸ் வந்து நம்ம இங்க வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைட்ஸ். ஸோ பில்டர் அப்படின்னா வெப்சைட்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் பில்டர் அப்படின்றதுன்னு சொல்லுவோம். அந்த பில்டர் எதுக்காக அப்படின்னா, நீங்க வெப்சைட்ஸ் தனியா நீங்க போய் இருக்குன்னு நீங்க பில்ட் பண்ண தேவையில்லை. இங்கேயே ஈஸியா, ரொம்ப ஈஸியா வெப்சைட்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து நம்ம இங்க பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் லைப்ரரி நீங்க கிளிக் பண்ணுறீங்க, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு உங்க பிசினஸ்க்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா, நீங்க இதை கிளிக் பண்றீங்க, இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போதும். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை வியூ மட்டும் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட வெப்சைட்ஸ் வந்து நீங்க எங்கேயுமே போய் நீங்க இதுன்னு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரே கிளிக்ல எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ அப்போ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்க நம்மளுக்கு வந்து இங்க கிடைச்சிடும். ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணி அந்த இமேஜஸ் மாத்துறது, உங்க கம்பெனி டீடைல்ஸ் மாத்துறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும், சின்ன சின்ன கண்டென்ட்டை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். அவர் ரூம், ஹோட்டல்ஸ். ஸோ ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ரூம்ஸோடைய இமேஜஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்க அப்படியே இங்க பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பர்சன்ஸ், ஸோ பென்ட் ஹவுஸ், புக் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸாக உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி என்டையர் வெப்சைட்ஸையே நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதான் ரொம்ப பெரிய ஒரு பியூட்டி. ஸோ தட் இஸ் வாட் இங்க வந்து பில்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜிம்முடைய இதை நீங்க எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர் கம்பெனினா மேனுஃபேக்சரிங், பெட் க்ரூமிங் கோர்ஸ் ஏதாவது நீங்க நடத்தீங்கன்னா அதோட சைட்டு. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் நீங்க பண்ணிக்கலாம், ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க, பிளம்பிங் பண்றவங்க, லா ஃபில்ம், ஸோ பர்சனல் வெப்சைட்ஸ், போட்காஸ்ட் யாராவது பண்ணுவாங்க, ஸ்கூலுடைய வெப்சைட்ஸ்லாம் ஈஸியாக நீங்க பண்ண முடியும். டென்டல், ஸோ வெபினார், ஃபன்னல், இதெல்லாம் ஃபன்னல்ஸ் நம்ம சொல்லுவோம். ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க, ஃபுட் அண்ட் பெவரேஜ், யோகா, ஃபிட்னஸ், டிராவல் அண்ட் டூரிசம் யாராவது பிசினஸ் பண்ணாலும் அவங்களுடைய நம்ம கொண்டு வரலாம். ஸோ வெப்சைட்ஸே இங்கே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இங்கே கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த பில்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன்ல சைட்ஸ்ல பில்டர். இதே உங்களுடைய ஓன் டொமைனை நீங்க இங்க கொண்டு வரலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓன் டொமைன் வந்து நீங்க கொண்டு வர முடியும். ஸோ ஓன் டொமைன் நீங்க எதனா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஏன் கொண்டு வரணும் சார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ்ல யாராவது உள்ள லீட்ஸ் வராங்கன்னா நமக்கு இங்க உள்ள கொண்டு வந்துடும். ஸோ அதுல இருந்து லீடை ஜென்ரேட் பண்ணி இங்க கொடுப்போம். தட் இஸ் வாட் லீட் ஜென்ரேஷன் நம்ம சொல்றோம். அதே மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்ஸ் இல்லாம நம்மளால லீடை ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி நான் உங்களுக்கு வந்து இங்கே நான் இப்போ காமிக்கிறேன். இப்படிதான் இருக்கும் அந்த ஃபார்ம். வந்து ஒரு ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில், நேம், ஃபோன் நம்பர், சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம பண்றோம், ஸோ அதே மாதிரி என்ன சிட்டி, இது கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லீடு வந்து எங்க ஜென்ரேட் ஆகுதுன்னா நம்மளுடைய லீட் மேனேஜ்மெண்ட்ல வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த லீட்ஸ் வந்து லீட் மேனேஜ்மெண்ட்ல வந்துடும். அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் வச்சு நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமான கஸ்டமர்ஸ் இல்ல ஒரு விதமான ப்ராடக்ட்டுக்காக நீங்க ஃபார்ம்ஸ் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். சேம் லைக் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆட் லான்ச்சர் நம்ம சொல்லுவோம். ஆட் லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒவ்வொரு சோசியல் மீடியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோசியல் மீடியா அப்படிங்கும் போது நம்ம எதை சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்கை நம்ம சொல்றோம், இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் நம்ம சொல்றோம். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம உள்ள வந்து கொண்டு வரது தான் இந்த கான்செப்ட். ஸோ அப்போ இங்க பாருங்க, மெட்டா அப்படின்றது அவங்க மெட்டாவுடைய ஒரு ஒரு அப்ளிகேஷன். இந்த மெட்டா அப்ளிகேஷன்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சு நம்ம கொடுக்கலாம். இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் வேணும், இல்லை எனக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வேணும்னாலும் இங்கே வச்சுக்கலாம். இல்லை மெட்டால இருந்து நம்ம கால்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், அதே மாதிரி கேட்லாக் ஆட்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். மெட்டா கூகுள் சர்ச் நம்மளுடைய அட்வைஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், ஆட் லான்ச்ல எனக்கு அட்வைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கூகுள்
பிமேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதுல. ஸோ இதுலயே நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், யூடியூப்ல கொடுத்துக்கலாம், கூகுள் டிஸ்பிளேல நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ கூகுள் கால்ஸ், லிங்க்டின்ல கொடுக்கலாம், ஸ்பாட்டிஃபைல கொடுக்கறது, பிங்ல கொடுக்கறது, இன்னும் லோக்கல் பிசினஸ் நீங்க கொடுக்கறது எல்லாமே இதுக்குள்ள நமக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு அக்கௌண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஏஐ கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஃபேஸ்புக் இருக்கக்கூடிய இங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே இருக்கு. இப்போ இதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து இங்க வந்து எப்படி நம்ம சாட் ஜிபிடி இந்த ஏஐ கான்செப்ட்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பாருங்க, கிரியேட் ஆட் ஃபார் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் இன் யூனிசாஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே அந்த ஆடை வந்து இந்த வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இந்த வெப்சைட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்காக ஒரு வீடியோ அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்க லேர்ன் மோர் யூனிசாஃப்ட்.co.in எல்லாம் அந்த ஹெட்டிங்ல இருந்து மொத்தமே இதை போட்டுரும். ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்க, டெக்ஸ்ட் கூட அதே போட்டு வச்சு பாருங்க. இந்த ஆட் வந்து யாருக்கு ரீச் ஆகணும், எங்க ரீச் ஆகணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்க டார்கெட்டிங் கொண்டு இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்ற டார்கெட்டிங் பட்ஜெட், ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இருக்கு இந்த ஆட் ரன் பண்றதுக்கு ஃபேஸ்புக்ல. ஸோ லான்ச் கேம்பெயின் ஒரே கிளிக்ல நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு ஆடை கொடுத்துருவீங்க. ஸோ இதுவே நீங்க ஃபேஸ்புக் மேனேஜர் போனீங்கன்னா நிறைய ஹிக்கப்ஸ் இருக்கு. அப்படிங்க அப்படி கிடையாது, எவ்வளவு ரீச் ஆகுன்றது எங்க போட்டுருக்கு பாருங்க. டெய்லி நீங்க வந்து $5 to $10 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 2 to 13 கிளிக்ஸ், ரீச் வந்து ஒரு 380 676 ரீச் வரைக்கும் நமக்கு போகும். டெய்லி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலே எடுத்து கொடுக்குறாங்க. தட் இஸ் வாட் இங்க வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இதான் வந்து லீட்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து லீடை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி யூஆர்எல் ஷார்ட்னர் நம்ம சொல்லுவோம். யூஆர்எல் ஷார்ட்னர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யூஆர்எல் இருக்கு, அதை ஷார்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ட்ராக்கிங், அந்த லிங்கை யார் யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ அதெல்லாம் ட்ராக்கிங் நம்மளால பண்ண முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்க்கலாம், ஒரு யூஆர்எல் இருக்கு. இந்த யூஆர்எல் வந்து நான் வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து 700 பேர் கொடுத்துருக்காங்க, இது 424 பேர். அப்போ யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்கன்ற டேட்டாவை நான் இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்க. ஸோ எந்தெந்த டேட்ல எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி எந்தெந்த சிட்டிஸ்ல மேஜரா வந்து நம்மளுக்கு உள்ள கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சென்னையில இருந்து நிறைய பேர் 170, கோயம்புத்தூர், சேலம், பெங்களூர், மதுரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சிட்டிஸ். லாங்குவேஜஸ், அவங்க என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜஸ்ல அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்ட்ரிஸ், ஸோ இந்தியா மோஸ்ட்லி இந்தியாவில இருந்து தான் இப்போ வந்தது நம்ம சொல்ல முடியும். ஸோ மோஸ்ட் பாப்புலர் இந்தியால இருந்து. அதே மாதிரி சைனால இருந்தும் 2 பேர் கிளிக் பண்ணிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம வந்து இந்த எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் அது வந்து ஆண்ட்ராய்டா இல்லை பாருங்க, இது வந்து விண்டோஸ், இது வந்து லைனக்ஸ், இது வந்து மேக். ஸோ அப்போ லைனக்ஸ் அப்படின்றது மொபைல் ஃபோன்ஸ், விண்டோஸ் அப்படின்றது சிஸ்டம்ஸ் ஆடுறது. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த மேக் இருந்து எவ்வளோ பேர், லைனக்ஸ்ல எவ்வளவு பேருன்றது எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ அப்போ டிவைசஸ் உட்பட எல்லாத்துக்குமே நம்ம காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவைசஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ், மொத்தம் மொபைல் ஃபோன்ல தான் நமக்கு அதிகமாக. அப்போ நம்ம டார்கெட் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிஸ்பிளேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி நமக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டெஸ்க்டாப். ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து லீட் ஜென்ரேஷன். அந்த லீட் ஜென்ரேஷன்ல யூஆர்எல் ஷார்ட்னரை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆட்ஸை வந்து நம்ம ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் லீட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து லீட் மேனேஜ்மெண்ட்குள்ள நம்ம வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீட் மேனேஜ்மெண்ட்ல சிஆர்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். என்ன அப்படின்னா, நம்ம உள்ள ஒரு கஸ்டமர் லீடு உள்ள வருதுன்னா அவங்களோட கஸ்டமரா மாத்துறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ ஸ்டேஜஸ் நீங்களும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜஸ் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஸ்டேஜஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் மூவ் பண்றாங்களா, இந்த ஸ்டேஜ் மூவ் பண்ணாங்களா நமக்கு ஈஸியா பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு கஸ்டமர் லோன் தரு என்கொயரி பண்ணிட்டாங்க, அப்போ என்கொயரின்னு ஒரு ஸ்டேஜ். அடுத்து வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேஸ்னு ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதனால என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டோமேஷன், இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த மாதிரி ஆட்டோமேஷன், இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்டோமேஷன். அப்போ எப்படி ஆட்டோமேஷன் நமக்கு என்கொயரி பண்ணிட்டாங்க, அப்போ அதை பற்றியான கேட்லாக்ஸ் உங்களுக்கு இல்லை அது ப்ரௌசர் உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டேஜ் பண்ணா அந்த ஸ்டேஜில் ஆட்டோமேட் பண்ணி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த கேட்லாக மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அது வந்து வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அது மூவ் ஆகிடும். அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து ஓகே நல்லா இருக்கு ப்ராடக்ட், நீங்கள் ப்ராடக்டோடைய டீடைல்ஸ் ப்ரைசிங் டீடைல்ஸ் அனுப்புங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தனியாக போய் வாட்ஸ்அப்லாம் பண்ண வேண்டாம்.
ஸோ அவங்கள தூக்கி இன்னொரு ஸ்டேஜ்ல வச்சோம்னா பேமெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி உள்ள போகும். அப்போ அந்த ஆட்டோமேஷன்ஸ் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் ஆட்டோமேஷன் நம்ம சொல்றது. அப்போ அது அப்போ பேமெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இன்வாய்ஸ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சு இன்வாய்ஸ் ஸ்டேஜ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லீட் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டேஜஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த சிஆர்எம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணும்போது ஈஸியா நம்ம வந்து நம்மளுடைய லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கஸ்டமரா மாற்ற முடியும். அந்த ஸ்டேஜை கிரியேட் பண்றதுக்கு தான் இங்க வந்து பைப் லைன் நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், நிறைய ஸ்டேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் நியூ பைப் லைன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த பைப் லைன் நேம் உள்ள என்ன ஸ்டேஜ், ஸோ அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அந்த ஸ்டேஜோட நேமை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேஜுக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த சிஆர்எம் கொடுத்துட முடியும். அடுத்து ஃபாலோ அப். இப்போ நீங்க ஒரு லீடை கொண்டு வந்துட்டீங்க, அந்த லீடை நீங்க ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ அப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா லீடோட டைட்டில் என்ன, இப்போ வந்து அவங்க என்கொயரி பண்ணிட்டாங்க, என்கொயரி டன். அப்போ அப்போ இந்த பர்சனுடைய நேமை போட்டு அந்த நேம் கொடுத்து யாரு இங்க நேம் கொடுத்துக்கலாம். அந்த நேமை கொடுத்து he enquired about our product அப்படின்றத எங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கேட்குறீங்க, டேட் வந்து அது கேட்கணும். ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டீங்க. சப்போஸ் நீங்க ஃபாலோ அப் பண்ணணும்னா டேட் அடுத்த டேட்ல நீங்க போட்டு நான் நாளைக்கு வந்து அவருக்கு வந்து நான் வந்து பேமெண்ட் ஒரு கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா பேமெண்ட் கொட்டேஷன் எதுக்காக, பேக்ஸ்க்காக. அப்போ அவருடைய யாருக்காக நீங்க பண்றீங்க இந்த பேமெண்ட் அப்படின்றத அவங்க நேமை சூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டை சேஞ்ச் பண்றோம்னா நம்மளுக்கு அடுத்தது ஃபாலோ அப்ல ஈஸியாக காமிச்சிட்டே இருக்கு. இப்போ பாருங்க இந்த ஃபாலோ அப்லாம் முடிச்சிட்டாங்க. சப்போஸ் ஃபாலோ அப் முடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ரெட் கலர்ல காமிக்கும். அப்போ அவங்களாம் நீங்க ஃபாலோ அப் முடிக்கலன்னு அர்த்தம். அப்போ அவங்களை ஃபாலோ அப் நீங்க முடிக்க வைக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ஃபாலோ அப் உடைய டாஸ்க். அதே மாதிரி கான்டாக்ட்ஸ், நம்ம ஒரு கான்டாக்டும் யாரெல்லாம் கஸ்டமர் இருக்கிறாங்க அந்த கஸ்டமரை உள்ள கொண்டு வரலாம் இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ். அப்போ ஆட் கான்டாக்ட் நீங்க கொடுக்குறீங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல ஆட் கான்டாக்ட்ல இருக்கு. ஆட் கான்டாக்ட், இந்த கான்டாக்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் டைப் வந்து லீடு. ஸோ அவங்க லீடை தானே உள்ள வராங்க. அப்புறமா கஸ்டமர்னு நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ் எதனா நீங்கள் போடணும், அவங்க ஏதாவது ஊர்னா அந்த ஊர் நீங்கள் போடலாம், இல்லை அவங்க ஏதாவது பர்டிகுலராக ஒரு கேட்டகரினா அந்த கேட்டகரி போடலாம். ஸோ பிஸ்னஸ் நேம், ஜிஎஸ்டி அது எல்லாமே இங்கே கேட்போம். அடுத்து வந்து டிஎன்டி ஆப்ஷன்ஸை கேட்போம். தென் நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பர்சனுடைய டேட்டா வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் சேவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க சண்முகம் பத்மாவதி சில்க்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ பி சண்முகம், அவங்க மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ அப்போ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போகிறப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கொடுத்துட்டு அண்ட் நம்ம வந்து கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் குரூப். நம்ம வந்து ஒவ்வொரு கான்டாக்டையும் குரூப்பாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப்பாக வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த 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 கான்டாக்ட் வந்து ஐடி அப்படின்னா ஐடி படிக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸாக வந்து இங்கே நம்ம குரூப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கான்டாக்ட்ஸை குரூப் பண்ணி வைக்கிறதுனால அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஆக்ஷன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். மெட்டா லீட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ்புக்கில் ஆடு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆடு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ இங்கே வரும்பொழுது இங்கே அந்த டேட்டா, அதாவது யாராவது உங்களுக்கு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லையோ உங்களுக்கு வந்து லீட் ஜென்ரேட் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டா இங்கே வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுறதோ, வாட்ஸ்அப் பண்ணுறதோ, அவங்கள ஃபாலோ பண்ணுறதோ என்னன்னா நமக்கு லீட் மேனேஜ்மெண்ட் சரி பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் லீட் மேனேஜ்மெண்ட். அடுத்து லீட் ஆட்டோமேஷன். லீட் ஆட்டோமேஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இமெயில் டெம்ப்ளேட்ஸ் நம்ம இமெயில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இங்கிருந்து நம்ம இமெயில் ஒரே கிளிக்ல வச்சுக்க முடியும். அந்த கான்டாக்ட்ல போய் அந்த கான்டாக்ட்ல கிளிக் பண்ணி இமெயில் டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சேம் லைக் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்ல டிவைசஸ் இப்போ நம்ம கிட்ட 4 டிவைசஸ் இருக்கு. 3 டிவைஸ் ஆக்டிவ்ல இருக்கு, 1 இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் இப்போ இன்ஆக்டிவ்ல இருக்கு, மற்ற 3 வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி அதுக்கும் நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணாதான் ஆட்டோமேஷன். டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது, நியூன்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நியூல வந்து அந்த டெம்ப்ளேட் நேம் கேட்கும். நீங்க நார்மலா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க இல்லையா, அந்த மெசேஜ் இன்கேஸ் நான் ஒரு இமேஜ் அனுப்பணும் சார், இப்போ ஒரு இமேஜ் அண்ட் வீடியோ ஒரு டெக்ஸ்ட் அனுப்பணும் சார் அப்படின்னா இந்த கீழே ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் நேம் அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது அந்த மீடியாவுடைய சாரி அந்த இமேஜோடைய வாட்ஸ்அப் உடைய டீட்டெயில்ஸையும் நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இங்க என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இப்போ ஒரு 100 பேருக்கு அனுப்புறோம், 100 பேருக்கும் பேர் வந்து நீங்க வந்து தனித்தனியா டைப் பண்ண தேவையில்லை. ஹாய் அப்படின்னு போட்டு கஸ்டம் வேல்யூஸ். அப்போ அந்த கஸ்டம் வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் நேமோ இல்லை லாஸ்ட் நேமோ இல்லைன்னா வந்து ஃபுல் நேம் கூட நம்ம இங்க வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் நேமோ அது மாதிரி நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கஸ்டம் வேல்யூல ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம கூட வச்சுக்கலாம். இது நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அதே மாதிரி கஸ்டம் வேல்யூ, ஃபர்ஸ்ட் நேம்,
லாஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உள்ள வந்துட்டாங்க. அப்போ ஹாய் விக்ரம் உமாபதி அப்படின்னு நீங்க வந்துடும். ஹாய் விக்ரம், ஏன்னா நான் நேம் வந்து அங்கே அப்படி செட் பண்ணி வச்சிருந்தேன் கான்டாக்ட்ல அப்படின்னா இங்க வந்து நேம் வந்துடும். ஸோ அப்போ நம்ம டீட்டெயில்ஸ், அப்போ இது வந்து யாருக்கெல்லாம் நம்ம அனுப்பணும், 100 பேருக்கு அனுப்புறோம், 100 பேருடைய நேம் அங்கே வந்துடும். ஸோ அப்போ நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் இங்க வந்து பெரிய ஒரு பியூட்டி. அதே மாதிரி போல்ட், இட்டாலிக், மோனோஸ்பேஸ், ஸ்ட்ரைக், எமோஜிஸ் எல்லாம் இங்க இருக்கு. நீங்க அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து நிறைய டெம்ப்ளேட், சிங்கிள் மெசேஜ் கூட நம்ம சென்ட் பண்ணலாம். யாருக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணீங்க லாக்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ லாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக். ஸோ இந்த மெசேஜுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து சிங்கிள் அனுப்பிச்சிருக்கிறோம், இது ஆட்டோமேஷன்ல போயிருக்கு அப்படின்ற அப்போ நம்மளுக்கு இது போயிருக்கா போலையா அப்படின்ற டேட்டா வந்து நமக்கு இது தெரிய வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ்ல நம்ம 1500 மெசேஜஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், அனுப்பிச்சிருக்கிறோம். டோட்டலா 6000 சில்லற மெசேஜ் வந்து நாங்கள் லாஸ்ட் வந்து 30 டேஸ்ல நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ எவ்வளவு வேணா நம்ம அனுப்ப முடியும். பட் உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க அனுப்பணும். யாருக்கும் நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பிளாக் பண்றாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் பிளாக் ஆயிடும். ஸோ அப்போ உங்க கஸ்டமருக்கு நீங்க அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வாட்ஸ்அப்னு சொல்லுவோம். சேம் லைக் வாட்ஸ்அப் மாதிரியே வாபான்னு ஒன்று இருக்கு. வாபா இஸ் நத்திங் பட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐன்னு சொல்லுவோம். அப்போ என்ன இந்த ஏபிஐ அப்படின்னா இது வந்து ஃபேஸ்புக் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க தெரியாத கஸ்டமருக்கு நீங்க அனுப்பும் போது பிளாக் பண்றாங்கன்னா உங்க அக்கௌண்ட் பிளாக் ஆயிடும் இல்லையா. இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க பர் டே வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு நீங்க அனுப்பிச்சுக்க முடியும். இது டயர் 1 ஸ்லாப் 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 1000னா 10 நாளைக்கு நீங்க ஒரு 10,000 பேருக்கு ஈஸியா அனுப்ப முடியும். சப்போஸ் 10 நாளைக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுவான், திருப்பி ஒரு நாளைக்கு 10,000 மெசேஜ் அனுப்பலாம்ன்றத ஓபன் பண்ணி கொடுப்பான் அவங்களுக்கு. இது யார் பண்றா, இது யார் கொடுக்குறாங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டாவுடைய கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாலாம் மெட்டாவுடைய கம்பெனி, அவங்க தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தனியா நீங்க ஒரு நம்பர் வாங்கணும். எல்லாமே செட்டப் எல்லாமே ஃப்ரீ தான். பட் எங்களுடைய பிளான்ல வந்து இந்த பிளான்ல இதெல்லாம் இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பிளான்ல நீங்க பாத்துக்கலாம். அதாவது நாங்க சேல் பண்றோம் இல்லையா அந்த பிளான்ஸ். ஸோ அதில் வந்து பேசிக் பிளான் இருக்கு, ப்ரோ இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு. ஸோ எந்த பிளான்ல இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது நீங்க அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி இது வந்து நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவோம். பட் இதுக்கு ஒவ்வொரு மெசேஜஸ்க்கும் நீங்க யாருக்கு பே பண்ண போறீங்கன்னா ஃபேஸ்புக்கு தான் பே பண்ண போறீங்க. அந்த மெட்டான்ற கம்பெனி தான் பே பண்ண போறீங்க. இது தனி. ஸோ அது வந்து ஒரு மெசேஜ் வந்து 75 பைசாலேருந்து 85 பைசா வரைக்கும் கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபேஸ்புக் வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இனிஷியலாக 1000 வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றான். ஸோ 1000 மெசேஜ் நீ ஃப்ரீ இந்த 1 மந்த்துக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது திருப்பி ஒரு 1000 வந்துடும். ஸோ மந்த்லி 1000 மெசேஜஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றான் வாட்ஸ்அப்பில். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இது வாட்ஸ்அப் வந்து பிஸ்னஸ் ஏபின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இது வந்து நம்ம செட்டப் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே பட் அப்ரூவல் வந்து ஃபேஸ்புக் வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு இங்கே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ரைட். ஸோ அதே மாதிரி அதுலேயும் இன்பாக்ஸ், சிங்கிள், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்க முடியும். எப்படி வாட்ஸ்அப் நம்ம நார்மல் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பண்ணுறோமோ அதே மாதிரி இது பிஸ்னஸ் ஏபிஐலையும் நம்ம என்ன பண்ண முடியும், இது மாதிரி வச்சுக்க முடியும். ஒர்க் ஃப்ளோஸ் இதுதான் ஆட்டோமேஷன் சார். இந்த ஒர்க் ஃப்ளோஸின் தனி கிளாஸஸே நம்ம எடுக்க முடியும். இப்போதைக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஐடியா மட்டும் கொடுப்பேன். இப்போ ஒர்க் ஃப்ளோ, கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம கிரியேட் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே இங்க வந்து ட்ரிகர் அப்படின்னு கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை ட்ரிகர் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு சிஆர்எம் இருக்காங்க. சிஆர்எம்னா அந்த சிஆர்எம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் சேஞ்ச், நான் ஸ்டேஜை வந்து சேஞ்ச் பண்றேன். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து எந்த ஸ்டேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா பேக்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜ். சரி, பேக்ஸ் ஓடிஎன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கால் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜஸை வந்து நான் வந்து கால் ரிஜெக்டட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அப்போ கால் ஸ்டேட்டஸ்ன்ற அந்த பைப் லைன்ல கால் ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு நான் தூக்கிட்டு போய் ஒரு பர்சனை நான் வைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாரி மெசேஜ் வாட்ஸ்அப்ல போயிடும். சாரி, வி ஆர் வெரி சாரி டு டிஸ்டர்பிங் யூ ரிகார்டிங் அவர் ப்ரொமோஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ரிஜெக்டட்னு வச்சா, இஃப் இன் கேஸ் கால் அட்டெண்டட் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் யுவர் கால். எப்போ காலை வச்ச உடனே இந்த ஸ்டேஜ் நம்ம சேஞ்ச் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷன் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம் நான் கொடுத்துருவேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் கால் ஸ்டேட்டஸ்லேருந்து கால் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது பைப் லைன் நம்ம சொல்லுவோம், அந்த பைப் லைன்ல இருந்து நம்ம கால் அட்டெண்டட் நம்ம மாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா கால் அட்டெண்டட்ல வர எல்லா ட்ரிகரும் நான் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்ல போயிட்டு
எனக்கு வந்து ஒரு மெசேஜ் இந்த நம்பர்ல இருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் வருது பாருங்க. ஸோ எந்த நம்பர்ல இருந்தாலும் யார் வேணா நம்ம பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ அப்போ டெம்ப்ளேட், அப்போ என்ன டெம்ப்ளேட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏதோ ஒரு டெம்ப்ளேட் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. அப்போ இங்கே கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த ஸ்டேஜ் யாரெல்லாம் இந்த ஸ்டேஜில் நான் கொண்டு போய் வைக்கணும், எந்த ஸ்டேஜ்? கால் ஸ்டேட்டஸ், கால் அட்டெண்டர் ஸ்டேஜில் நான் எங்கெல்லாம் வைக்கிறனோ அந்த அதை நான் மூவ் பண்ணும்போது, கால் அட்டெண்டன்ட் மூவ் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஆக்ஷன் வந்து நடக்கும். இதுதான் ஆட்டோமேஷன். இதுதான் ஆட்டோமேஷன் நம்ம சொல்லுவேன். ஸோ ஆட்டோமேஷன்ஸ் இன்னும் நிறைய பெரிய தனியாக அதுக்கு நான் ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க பார்த்துக்கீங்க. பல்க், பல்கா நான் வந்து அனுப்பணும் அப்படின்னா இந்த பல்க் மூலியமா தான். இதுக்கு வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ இருந்தால் தான் இந்த பல்க் பண்ண முடியும், மற்ற எதுக்கும் பல்க் பண்ண முடியாது. அப்போ ஏபிஐ வச்சுட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் பல்கா வந்து நம்ம மெசேஜஸ் வந்து அனுப்ப முடியும். வாபால இருந்து பல்கா அனுப்ப முடியாது. வாபா வந்து சாரி, வாட்ஸ்அப் ஏபிஐ, வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து நம்ம பல்கா அனுப்ப முடியாது. வாபால நம்ம பல்கா அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்க எஸ்எம்எஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஐவிஆர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீட் ஆட்டோமேஷன் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒன்டர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸும் இதில் பண்ண முடியும். அப்போ இது எதுக்காக அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நீங்க இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 ப்ராடக்ட் நாங்க யூஸ் பண்றதுனால 2 ஒர்க் ஸ்பேஸ் நான் வச்சிருக்கிறேன். ஒன்று வந்து பேக்ஸ், இன்னொன்று ஸ்டட்எக்ஸ்னு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருக்கேன். இப்போ பேக்ஸ்ல நான் வச்சுட்டு இருக்கிற ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ். அப்போ சேல்ஸ் அப்படின்னா நான் வந்து பேக்ஸ்ல வந்து சேல்ஸை பத்தியான டீடைல்ஸ், எனக்கு வந்து சேல்ஸ் இந்த மந்த் இவ்வளோ அச்சீவ் பண்ணி ஆகணும், இவ்வளோ நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இங்க வந்து நான் ஆட் நியூ லிஸ்ட் அப்படின்னு இருப்பேன். ஸோ இது வந்து கோல் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். என்னுடைய கோல் 2 lakhs. அப்போ இந்த 2 lakhs நான் கோல் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மந்த் நான் வச்சிருப்பேன், ஷார்ட் டேர்மா நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து நான் டாஸ்க் வந்து போட்டுப்பேன். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் டாஸ்க் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து அட்வைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு டாஸ்க். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஆட் டாஸ்க். அப்போ இது ஒரு அட்வைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாஸ்க். அதே மாதிரி நான் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை ரெக்ரூட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா நான் வந்து ரெக்ரூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி ஓகே நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். டிக் அடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ 1/2 அப்படின்னா நான் 1 நான் முடிச்சிட்டேன், 2ல் 1 நான் முடிச்சிட்டேன். நான் இது நான் முடிக்காம இருக்கிறேன் அப்படின்னா அது அங்கே வந்து 2ன்னு காமிக்காது. சப்போஸ் நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிச்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2/2. அப்போ இந்த 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 டாஸ்க் வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த டாஸ்க்கை வந்து நீங்க இந்த போர்டில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை வேணா நீங்க கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், மல்டிபிள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்கு பேக்ஸ்ல அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ்குள்ள சேல்ஸ் நான் வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ ப்ராஜெக்ட் அப்படின்றது நீங்க ஒர்க் ஸ்பேஸ், சேல்ஸ் அப்படின்றது நீங்க வந்து போர்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க். இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க்ஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ்ல நிறைய இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இந்த பிசினஸ் வாட்ஸ்அப் பண்ணிட்டோம்னா இங்க வந்து வாட்ஸ்அப் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இங்க இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். நம்ம மொபைல் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்க இருந்தே நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். அவங்களுடைய கான்செப்ட்ஸ்க்கு நீங்க வந்து என்ன என்ன விஷயன்றதை நீங்க சொல்ல முடியும். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெசேஜஸ் அனுப்பலாம், மெயில் வாபால இருந்து அனுப்ப முடியும். ஸோ எந்த நம்பர்ல இருந்து அனுப்பலான்றது கூட நம்ம இங்க அனுப்ப முடியும். ஸோ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், எனக்கு எந்த நம்பர்ல இருந்து வேணும்னாலும் நான் அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ அதுதான் இங்க ரொம்ப. அதை இப்போ டெம்ப்ளேட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணா அந்த டெம்ப்ளேட்டே இங்க வந்துடும். பாருங்க, இப்போ நான் வந்து எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேஷன்ஸ். இந்த மொத்தம் இதுதான் வந்து நம்ம பேக் சாஃப்ட்வேர் உடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ எல்லாமே ஆட்டோமேஷன்ஸ்குள்ள இருக்கிறதுனால. ஸோ அப்போ யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில் வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். நான் ஈவினிங் அனுப்பணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஸ்கெடியூலை போட்டு நான் ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு நீங்க இந்த வாட்ஸ்அப் போகணும் அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணி நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா 6 மணிக்கு தான் போவோம். ஸோ இது ஆட்டோமேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன வேணா நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம வந்து மெசேஜஸ் எப்போ வேணா நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ 1 வீக்குக்கான ஸ்கெடியூலையும் நம்ம போட்டுக்கலாம், 1 மந்த்துக்கான ஸ்கெடியூலையும் போட்டுக்கலாம், 1 இயர்க்கான ஸ்கெடியூலையும் நம்ம போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். கேலண்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆப்ஷன்ஸ் கேலண்டர். கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஏதாவது நான் போடணும் அப்படின்னா நான் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா கிரியேட் அப்பாயின்மெண்ட். ஸோ அவங்கள வந்து நான் எந்த இடத்துல பார்க்க போறேன், யார் அவரு,
அப்போ அவர் நம்மளுடைய இங்க நீங்க கிளிக் பண்ணாலே போதும், அந்த நேமை கிளிக் பண்ணாலே. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஷேக் இருக்கிறாருன்னா ஷேக்ல வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க, அப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ண போதும் அவருடைய நேமிங் வந்துடும், ஷேக்கு வந்துடும். அப்போ யாருக்கெல்லாம் நான் அப்பாயின்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பேரையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அருண் இருக்கிறாருன்னா 2 பேருக்கும். ஸோ அப்போ 2 பேருக்கும் நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன 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 ஈவெண்ட், கேலண்டர் ஈவெண்ட்னா என்ன ஈவெண்ட்? சப்போஸ் லொகேஷன் ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி, ஆஃப்லைன்னா நீங்க வந்து செலக்ட் ஈவெண்ட்ல வந்து நீங்க ஆஃப்லைன் ஈவெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ரைட், நம்ம ரெடியாக நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இந்த கேலண்டர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம வந்து இதில் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும், மைல் ஸ்டோன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மைல் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இது வந்து ஆட்டோமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸை கிரியேட் பண்ணுறது. நம்ம இப்போ என்டையர் டீட்டெயில் நம்மளால கொடுக்க முடியும். எங்கே இந்த கேலண்டரில் நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்னெல்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்ற டேட்டா வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பாஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பாஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டேட் ரேஞ்ச், இந்த டேட்ல எந்த டேட் வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் புக் பண்ணுங்க, இதெல்லாம் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டோ சர்வீசஸையும் நம்ம உள்ள கொண்டு வருது. அப்போ இங்கே ஆட் ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ராடக்ட் நேமு, நிக் நேம், அதே மாதிரி ப்ரைஸு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சப்போஸ் நான் வந்து 1000 rupees அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து 599 நான் கொடுக்குறேன்னா, அப்போ இங்கே 1000 போட்டு இங்கே 599 போட்டால் 1000 கிடையாது 599 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிக் நேம்ஸ்ல ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸு, ஆஸ் வெல் அஸ் இங்கே ஹெச்எஸ்என் கோடு இருக்கு, எஸ்எஸ்சி கோடு இருக்கு. நம்ம ரீடைரக்டும் பண்ணிக்கலாம், யூஆர் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். as well as நீங்கள் வந்து அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம போட்டு முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட். இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் நம்ம போட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரோமோ கோட்ஸை செட் பண்ணிக்கலாம், லிங்கையும் நம்ம வச்சுக்கலாம். ரைட். அதே மாதிரி சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ 2 இருக்கு அப்படின்னா, இப்போ சார் இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம், அந்த ஒரு ப்ராடக்ட்டை சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொடுக்குறீங்களா இல்லை இன்ஸ்டால்மெண்ட் மாடல் இல்லை ஒன் டைமாக கொடுக்குறீங்களா, அப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வாய்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். கோட்டும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதோடைய செட்டப் இங்கே இருக்கு, இன்வாய்ஸ் செட்டப், கோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய இன்வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன், இந்த இந்த இன்வாய்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ அப்போ இது வந்து டம்மியாக கிரியேட் பண்ணிருக்க இன்வாய்ஸ். ஸோ இங்கே பெய்டும் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பே பண்ணல அப்படின்னா அன்பெய்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறது ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ரைட். அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், மெயில் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வந்து இதில் பண்ண முடியும். ரைட். ஸோ இதுதான் வந்து இன்வாய்ஸ். அதே மாதிரி கொட்டேஷன்ஸை நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். கொட்டேஷன்ஸ் கேட்குறாங்கன்னா கொட்டேஷன்ஸ் போடுங்க. டிரான்சாக்ஷன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட்டா எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட், இன்கம் ரிப்போர்ட், இன்கம் ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதை கிடைச்சிடும். அதுலேயே ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி நம்ம மந்த் ஆன் மந்த் வந்து இதே மாதிரி தான் வரணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுறது அவங்க கேட்டகரி, இபி பில்னா இபி பில், ரெண்ட் அப்படின்னா ரெண்ட், இதெல்லாம் நீங்கள் கேட்டகரியில் போட்டு அதை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்போதான் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்கம், வெறும் இன்கம் எவ்வளோ நடந்திருக்கு ரிப்போர்ட், எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, இன்கம் ஒரு 1 lakh வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 80,000 அப்படின்னா 20,000 நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது இங்கே காமிச்சிடும். ஓவர் டியூ, யாரெல்லாம் பே பண்ணாமல் இருக்கிறாங்கன்ற டேட்டா வந்து இங்கே கிடைச்சிடும். ஜிஎஸ்டி டீடைல்ஸ், இன்வாய்ஸ், கஸ்டமர்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ இது வந்து ரேசர் பே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பேமெண்ட் கேட்வேஸ். இது நம்ம 3மே ஆக்டிவாக இருக்கு. ஸோ அப்போ அப்படின்னும் போது இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அது பாருங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நம்ம கிடைச்சிடும். ஸோ இங்க நேம் அதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்க ரேசர் பேல கிளிக் பண்ணி பே நவுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு இது ஓப்பன் ஆயிடும், 2 ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க எந்த மெத்தட்ல வேணா நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுப்போம்.
ஸோ 9999 அப்படின்ற ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு யூபிஐல சென்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஐல. ஸோ அப்போ ரெஃப்ரெஷ் கியூஆர் கோட் கொடுத்தா கியூஆர் கோட், இல்லை விர்ச்சுவல் நம்பர் கொடுத்தா விர்ச்சுவல் நம்பர். நெட் பேங்கிங், ஸோ வேலெட், அதாவது வேலெட் இருக்கு அப்படின்னா அந்த வேலெட்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த வேலெட்ல மூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய பேமெண்ட் கேட்வேஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்றது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்ஃபோ, உங்களுடைய பிஸ்னஸை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். இதுதான் பிஸ்னஸ் இன்ஃபோ. அடுத்து கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ல நீங்கள் ஏதாவது வீடியோ நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ், ஓவரால் செட்டிங்ஸ், நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேக்ஸ், வேல்யூஸ் எதனா நியூவாக கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களோட நியூவாக ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஃபீல்டு, டொமைன், அனலிட்டிக்ஸ், நான் சொன்னேன் இல்லையா அனலிட்டிக்ஸ், ஸோ எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா எல்லாமே வந்து அனலிட்டிக்ஸில் வந்துடும். வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். பிராண்டிங், உங்களுடைய உங்களுக்கு ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க, அதை பிராண்டிங் பண்ணக்கூடிய இடம் தான். ஸோ அதை பிராண்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பிராண்டிங் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஆப் ஸ்டோர் ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அந்த 2-3 அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் ஆகிடும். அஃபிலியேட், நோட்டிஃபிகேஷன், ரிகவர், ஏதாவது ப்ராப்ளம்னா ரிகவர் அப்படின்னா நம்ம ரிகவரி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து பேக் சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏஐ ஸ்மார்ட் இருக்கு, இது எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஏஐ டூல் ஃப்ரீயாக வந்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அதில் வச்சுருக்கிறோம். அது ஆட் ஆனாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த என்டையர் கான்செப்ட் ஆஃப் ஏஐ பேக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ப்ராடக்டுடைய அவுட்லைன் வந்து நான் கொடுத்தாச்சு, ஒரு டெமோ வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஹெல்ப்பில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் நம்ம நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்பாக்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இமேஜோட அவங்க வந்து இன்பாக்ஸில் வந்து அழகாக போட்டிருப்பாங்க, ரைட். ஸோ எதுக்காக இந்த இன்வாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டேட்டா வந்து இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் ஹெல்ப்பில் போய் நீங்கள் கேட்க முடியும். ஸோ இந்த ஒண்டர்ஃபுல்லான ஒரு டூலுடைய ஒரு டெமோ செஷன் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. மேலும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ், என்னுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி சார் தேவைப்படும் அப்படின்றதுலாம் நீங்கள் எங்களுடைய சேல்ஸ் பர்சன் கிட்ட நீங்கள் கேட்டீங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்னுடைய எஃபோர்ட் தெரியும். பிகாஸ் இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் பேச முடியும், பட் உங்களுடைய பிஸ்னஸுக்கு எப்படி தேவைப்படும்ன்றதை நீங்கள் ஒன் பை ஒன் அதை வந்து ஷேப் பண்ணணும். ஒரே நாளில் வாங்கிட்டு நீங்கள் வாங்கின அடுத்த நாளே உங்களால் பிஸ்னஸ் ஒவ்வொரு பண்ண முடியுமானா டெஃபினெட்லி முடியாது. ஸோ வாங்கி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் ஒர்க் பண்ண தான் டிஃபரன்ஸ் தெரியும். எது ஒன்றுமே வாங்கின அடுத்த மாதமே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இதில் நீங்கள் அடாப்ட் ஆகணும். இது ரொம்ப ஈஸியான, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இது ஆட்டோமேட்டட் பண்ணுறதுக்கு ஈஸியான மேனுவல் ஹெல்ப் வந்து தேவைப்படும். அப்போ மேனுவல் நம்ம வந்து அதை ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ். ஸோ எவ்ரி வீக்ல, எவ்ரி மந்த், இல்லை எவ்ரி இயர் வந்து நீங்கள் அதை ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல. ஸோ திஸ் இஸ் வாட் த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேருடைய டெமோ செஷன். ஸோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் நான் நம்புறேன். இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய சேல்ஸ் பர்சனை நீங்கள் கேட்கலாம். ஸோ எங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.